கடந்த வீடியோல நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தோம். நம்மளோட பல பயங்கள், சந்தேகங்கள், உணர்ச்சி ரியாக்ஷன்கள் எல்லாமே நம்முடைய உண்மையான அடையாளம் இல்லை. அவை பல வருடங்களுக்கு முன்பு உருவான புரோகிராம்கள். மேலும் மூளை ஒரு அல்காரிதம் போல செயல்படுது. எந்த எண்ணங்களுக்கு நாம் மீண்டும் மீண்டும் ரியாக்ட் பண்றோமோ அதையே அது அதிகமா உருவாக்க ஆரம்பிக்குது. அதனால தான் ஒரு எண்ணத்தோட சண்டை போடுறதுக்கு பதிலா அதை வெறும் பார்வையாளன் போல கவனிக்க கற்றுக்கணும். ஆனா இங்கதான் அடுத்த முக்கியமான கேள்வி வருது. நமக்கு உள்ள இருக்கும் இந்த புரோகிராம்களை கவனிப்பது மட்டும் போதுமா? வெளி உலகத்துல இருக்கும் போட்டி, கரியர் அழுத்தம், தோல்வி பயம், எதிர்கால நிச்சயமின்மை போன்ற உண்மையான பிரச்சனைகளை எப்படி கையாள்றது? அதற்கான பதில இந்த பார்ட் 3ல பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்குள்ள போவோம். எப்படி எல்லாவற்றையும் வேடிக்கை பார்க்கறது? எல்லா அழுத்தங்களும் கெட்டதா? சில பேர் எல்லா சூழ்நிலைகளிலையும் ஒரு சமநிலையை கடைபிடிக்கணும்னு சொல்றாங்களே, அது சாத்தியமான்னு கேட்டா நிச்சயமா சாத்தியம் இல்லை. எல்லா அழுத்தங்களும் கெட்டதும் இல்லை. லாஜிக்கான அக்கறைக்கும் பகுத்தறிவற்ற உணர்ச்சி பூர்வமான பயத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். மன அழுத்தம் அல்லது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உடல் ரீதியா மிகுந்த செலவு வைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு காலத்துல மனிதன் காட்டுல வாழும்போது திடீர்னு ஒரு விலங்கு தாக்க வரும்போது மட்டும்தான் மூளை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களான அட்ரினலின் மற்றும் கார்டிசாலை ரிலீஸ் பண்ணும். அது தப்பியோட ஆற்றலை கொடுக்கக்கூடியது. அது நமக்கு செயல்படுவதற்கான அதீத ஆற்றலை கொடுக்கும். ஆனா இன்னைக்கு காடு இல்லை, விலங்குகள் பயமும் இல்லை. ஆனாலும் நம்ம மூளை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணுது. உதாரணத்துக்கு, ஒரு முக்கியமான வேலையில ஏற்பட்ட தவறுக்காக மேலதிகாரி திட்டும் போது வர்ற ஸ்ட்ரெஸ் வேற, அடுத்த 5 வருஷத்துல ஏஐ என் கோடிங் வேலையை பிடுங்கிருமோ அப்படின்னு ராத்திரி 2 மணிக்கு படுக்கையில் இருக்கும்போது நினைத்து அதனால வர்ற அழுத்தம் வேற. உண்மையாகவே உங்க ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகி உங்க மேனேஜர் உங்களை கூப்பிட்டு கேள்வி கேட்கும் போது ஏற்படும் மன அழுத்தம் மிக மிக அவசியமானது. அந்த ஆக்சுவல் கிரைசிஸ் வரும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்தாதான் உங்களால அந்த தவறை சரி செய்ய முடியும். அந்த நிஜமான கிரைசிஸ் வரும்போது நான் சமநிலையில அமைதியா இருப்பேன்னு சொல்றது முட்டாள்தனம். உண்மையான நெருக்கடிக்கு உடனடியா செயல்பட அந்த ஸ்ட்ரெஸ் தேவை. ஆனா அந்த ஹைப்போதெட்டிக்கல் கவலை, அதாவது ஏஐ என் வேலையை வாங்கிடுமோ அப்படிங்கிற பயம், அதுதான் இங்க வில்லன். இரவு 2 மணிக்கு பெட்ல படுத்தபடி 5 வருஷம் கழிச்சு என் வேலை போயிருமோன்னு கற்பனையா நினைச்சு கவலைப்படுறீங்க இல்லையா? நிறைய பேருக்கு இது போன்ற பயம் இருக்கு. அதாவது நம்ம உடலுக்கு நிஜம் எது, கற்பனை எதுன்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. சிங்கம் துரத்துனாலும் சரி, ஏஐயால வேலை போகும்னு கற்பனை பண்ணினாலும் சரி, உடம்பு அதே அளவு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களைத்தான் ரிலீஸ் பண்ணும். ஆனா இங்க ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ரிலீஸ் ஆகிற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை நாம யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஏன்னா படுக்கையில் இருக்கும்போது ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அப்போ அந்த ஆற்றல் உடல்லையே தங்கி மனதளவுல எரிச்சிரும். இதத்தான் பர்ன் அவுட் அப்படின்னு சொல்றோம். நம்மோட கற்பனையான கவலைகளுக்கு உடலோட விலைமதிப்பற்ற ஆற்றல் வீணா விரயமாக்கப்படுது. இது பலருக்கும் ஒரு ஐ ஓபனரா இருக்கும்னு நம்புறேன். நிஜமான பிரச்சனைக்கும் கற்பனையான கவலைக்கும் உள்ள வித்தியாசம் இப்ப புரியுது இல்லையா? ஆனா இந்த இரவு 2 மணி கவலைகளை எப்படி தடுக்கிறது?
இதுக்கும் வழி இருக்கு. நாளைக்கு காலையில இருந்து நடைமுறையில உடனடியா செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகள் இருக்கு. அதுக்கு முதல்ல இந்த கவலைகளை வகைப்படுத்தணும். நமது கவலைகள் உண்மையானதா அல்லது கற்பனையானதாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு மூளை அறிவியல் அடிப்படையா கொண்ட 3 மிக சுலபமான செயல்முறைகள் இருக்கு. முதலாவது, எண்ணங்களை அப்படியே ஏத்துக்கிறது. உங்களுக்கு ஒரு பயமோ அல்லது கவலையோ வரும்போது இது எனக்கு வரக்கூடாதுன்னு ஒதுக்கி தள்ளாம அது ஏதோ ஒரு சிந்தனையோட தொடர்ச்சி அப்படின்னு உணர்ந்து அது நல்லது கெட்டதுன்னு முத்திரை குத்தாம அப்படியே ஏத்துக்கணும். இரண்டாவது, உங்க மனசை அழுத்தக்கூடிய பிரச்சனைகளை ஒரு பேப்பர்ல எழுதணும். இது பார்க்கிறதுக்கு சாதாரணமா தெரியலாம், ஆனா இதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய நியூரோ சயின்ஸ் இருக்கு. மூளைக்குள்ள ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும்போது அது உங்க உணர்ச்சி மையமான அமிக்டாலாவில் இருக்கும். அப்போ நீங்க ஒரு பேப்பர் எடுத்து அந்த பிரச்சனையை அந்த பேப்பர்ல இறக்குனதும் மூளை அதிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தி பார்க்க தொடங்கும். பாருங்க, எழுதுறதுனால எவ்வளவு பெரிய மாற்றம் நடக்குதுன்னு. இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இல்லையா? அடுத்து 3வது படி. இப்ப நீங்க எழுதிய அந்த பிரச்சனைகளை 2 வகையா பிரியுங்க. ஒன்று, உண்மையான நெருக்கடி, அதாவது உங்க கட்டுப்பாட்டுல இருக்கிற உடனே சரி செய்ய வேண்டிய விஷயங்கள். இன்னொன்னு, கற்பனையான கவலை, அதாவது எதிர்காலத்துல நடக்கலாம் அப்படின்னு உங்க மூளை பயப்படுத்துற விஷயங்கள். நாளைக்கு கட்ட வேண்டிய வீட்டு வாடகைக்கு பணம் இல்லைங்கிறது உண்மையான நெருக்கடி. 2 வருஷம் கழிச்சு ரியல் எஸ்டேட் விலை ஏறிடுமான்னு நினைச்சு கவலைப்படுறது கற்பனையான கவலை. இப்படி பிரிச்சு பார்க்கறதால உங்களோட லிஸ்ட்ல இருக்கிற 90% பிரச்சனைகளுக்கு நீங்க இப்ப எந்த நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லைங்கிற தெளிவு உங்க மூளைக்கு கிடைக்கும். இது கற்பனை பிரச்சனை, இதுக்காக நான் இப்ப பயப்பட தேவையில்லைன்னு மூளை அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்களை நிறுத்திடும். அந்த 10% உண்மையான பிரச்சனைகளுக்கு மட்டும் உங்க முழு ஆற்றலையும் நீங்க பயன்படுத்தினா போதும். இதுதான் உங்களை பழைய சுழற்சிகளிலிருந்து காப்பாத்தி உண்மையான மன சுதந்திரத்தை கொடுக்கிற வழிமுறை. என்ன ஆச்சரியம் பாருங்க, 90% கற்பனையான பயங்கள் அப்படிங்கிறதும் அதுக்காக நம்ம ஆற்றலை வீண் பண்ணிட்டு இருக்கோங்கிறதும் உண்மையிலேயே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? இந்த விளக்கங்கள் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்திருக்கும்னு நான் உறுதியா நம்புறேன். நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களை சுருக்கமா சொல்லணும்னா, சுயம் அப்படிங்கிறது நீங்க தன்னிச்சையா உருவாக்குனது அல்ல. அது பல தலைமுறையோட உயிரியல் மற்றும் உங்க பெற்றோரோட வளர்ப்பினோட தொடர்ச்சி அப்படிங்கிறத இன்னைக்கு ஆழமா பார்த்தோம். நாம ஒரு ஆடியோ டேப்பை போல பழைய ப்ரோக்ராம்களை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் அதை எப்படி நடுநிலையா கவனிச்சு உடைக்கிறதுங்கிறதையும் உணர்ந்தோம். எல்லாத்துக்கும் மேல உங்க வேலை மற்றும் உறவுகள்ல வர நிஜமான பிரச்சனைகளுக்கும் மூளை உருவாக்குற கற்பனையான பயங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது எப்படி ஒருத்தரை தேவையற்ற மன அழுத்த சுழற்சியிலிருந்து காப்பாத்துது அப்படிங்கிறதையும் மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். மூளை எப்படி ஒரு அல்காரிதம் போல வேலை செய்யுதுங்கிற விழிப்புணர்வு வந்துட்டாலே வாழ்க்கையோட பல சிக்கல்கள் தானாவே காணாம போயிரும். இப்போ வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி. இன்னைக்கு உங்க மூளையில ஓடும் எண்ணங்கள் எல்லாமே நேற்றும் அதற்கு முன்பும் உங்களுக்குள்ள சென்ற தகவல்களின் விளைவு மட்டும்தாங்கிறத பார்த்தோம். உங்க மூளை ஒரு அல்காரிதம்னா நாளைக்கு என்ன செய்ய போறோம்? நாளைக்கு அந்த சுயத்தை ஒரு புதிய சிறந்த வடிவமா மேம்படுத்த இன்னைக்கு புதுசா என்னென்ன வகையான ஆக்கப்பூர்வமான தகவல்களை உங்க மூளைக்கு நீங்க தீனியா கொடுக்க போறீங்க?
எந்தெந்த யூடியூப் வீடியோக்களை, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்களை அல்லது மனிதர்களின் வார்த்தைகளை உங்களுக்குள்ள அனுமதிக்க போறீங்க? இந்த கேள்வியோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தொடர்ந்து இது போன்ற எஃபெக்டிவான வாழ்க்கை மேம்பாட்டுக்கான வீடியோக்களை காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுறதும், இது விஷயமா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுறதும், உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுறதும் நம்ம சமுதாயத்தில் நல்ல எண்ணங்களை விதைக்கிறதுக்கான உங்கள் பங்களிப்புங்கிறத மறக்காதீங்க. உங்கள் அல்காரிதத்தை நீங்களே வடிவமைக்க தொடங்குங்க. ஆனந்தமாக இருங்க.